இங்க ஒரு வயசானவர் ஒரு கிரைண்டிங் மிஷினை எடுத்து அவரோட கால் நகங்களை கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க அவரோட வீட்டுல நிறைய களைகள் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே அவரு அந்த புல்லு எல்லாத்தையும் பெட்ரோலை ஊத்தி தீயை பத்த வைக்கிறாரு. அவர் டெய்லி மார்னிங் 5:30க்கு அவர்கிட்ட இருந்த ஓல்டு மாடல் இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அவரோட கனவு ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் மோட்டார் சைக்கிள் ரைடர் ஆகணுங்கிறது தான் அவரோட லட்சியமா இருக்கும். அதனால அவரு ஒரு நாள் ஒரு மோட்டார் சைக்கிள் ரேசிங்ல போய் சேர்றாரு. விசில் அடிச்ச உடனே மத்த எல்லா பைக்கும் ஸ்பீடா போக ஆரம்பிக்குது. ஆனா இவரோட மோட்டார் சைக்கிள் மட்டும் அப்படியே நிக்குது. அவரோட வண்டியை தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதால அங்க இருந்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வண்டியை தள்ளி ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணி போறாரு. ஆனா ஆச்சரியமா அவர் எல்லா வண்டியையும் பின்னாடி தள்ளிட்டு பயங்கர ஸ்பீட்ல முன்னாடி போறாரு. ஆனா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு டைம்ல அவரோட வண்டி அப்படியே பல்ட்டி அடிச்சிருது. இப்போ மத்த வண்டிகள் எல்லாம் அவரை ஓவர்டேக் பண்ணி போயிடுறாங்க. இதனால அவரு அந்த போட்டியிலையும் தோத்து போறாரு. அதை விட மோசமான விஷயம் என்னன்னா அவருக்கு அந்த போட்டி முடிஞ்ச உடனே ஹார்ட் அட்டாக்கும் வந்துருது. உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. டாக்டர்ஸ் அவர் இன்னும் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக அடுத்த நாள் அவரோட வீட்டையே அடமானம் வைக்கிறாரு. அந்த பணத்துல அவரோட வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்ததா இன்னொரு ரேஸ்ல ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்போ அவரோட வண்டியை ஸ்டாஃப்ஸ் செக் பண்ண வர்றாங்க. செக் பண்ணும்போது ஃபியூயல் டேங்க்ல வெறும் ஒரு மரக்கட்டையை வச்சு மூடி வச்சிருப்பாரு. அந்த வண்டியில பிரேக்கும் கிடையாது. அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணணும்னா அவரோட ஃபேஸை யூஸ் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும்னா யாராவது தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்ல. ரேஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. உடனே அவர் 2 ஹார்ட் அட்டாக் டேப்லெட்ஸை எடுத்து ஒன்னு அவர் சாப்பிடுறாரு, இன்னொன்னு அந்த வண்டிக்கு போட்டு விடுறாரு. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதும் அவரோட வண்டியை தள்ளி விடுறாங்க. அவரும் போக ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செக் பாயிண்ட்ல அவரோட வண்டி 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாரும் அவரை கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. 6வது செக் பாயிண்ட்ல அவரோட வண்டி 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. ஸ்பீடு அதிகமாக சைலன்சர்ல இருந்து வந்த ஹீட் அவரோட காலை பயங்கரமா சுற்றுது. ஆனாலும் வலியை பொறுத்துக்கிட்டு ஸ்பீடா போறாரு. அப்போ வண்டி பேலன்ஸ் இல்லாம ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அதை ஸ்டெடி பண்றதுக்காக அவரோட தலையை மேல தூக்குறாரு. அப்போ அடிச்ச காத்து அவரோட கிளாஸ் அப்படியே தூக்கிட்டு போயிருது. உடனே அவரோட கண்களை மூடிக்கிறாரு. இருந்தாலும் தொடர்ந்து ஸ்பீடை அதிகப்படுத்திக்கிட்டே போறாரு. கடைசியில ரேஸ் முடியும் போது கின்னஸ் ரெக்கார்டையே பிரேக் பண்றாரு. ஆனா வண்டியில பிரேக் இல்லாததால எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவு ஸ்பீடா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாததால அந்த வண்டி அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுது. 50 மீட்டர் சறுக்கிக்கிட்டே போனதுக்கு அப்புறம் வண்டி ஒரு வழியா நின்றுது. அப்போ சைலன்சரோட ஹீட்ல அவரோட கால்கள் வெந்து போயிருக்கும். ஆனா அந்த வயசானவர் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா அவரோட நீண்ட வருஷ கனவு அவர் சாகிறதுக்கு முன்னாடி நினைவாகிறது.